ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு 4 மகன்கள் இருந்தாங்க. அவங்க 4 பேரும் மிக சோம்பேறிகளா இருந்தாங்க. அவரோட விவசாய வேலையை செய்யாம வேற எங்குமே வேலைக்கும் போகாம சும்மா பொழுதுபோக்குவதில ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. தான் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வம் எல்லாமே தனக்கு பிறகு இந்த மகன்களால வீணாக்கி விடுமோ என அந்த வயதான விவசாயி மிகவும் கவலைப்பட்டார். தன்னோட மகன்களை திருத்த ஒரு முடிவெடுத்தாரு. ஒரு நாள் தன்னோட இறுதி காலம் நெருங்குவதை உணர்ந்த விவசாயி அந்த 4 பேரையும் வர சொன்னாரு. மகன்களா, நான் உங்களை விட்டு பிடியும் நேரம் நெருங்கிடுச்சு. நம்மோட நிலத்துல யாருக்குமே தெரியாது ஒரு பெரிய புதையல் புதைஞ்சிருக்கு. நான் இறந்த பிறகு 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த களத்து மேட்டை நல்லா தோண்டி பாருங்க என்று சொன்னாரு. அவர் கூறியதை கேட்ட 4 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. தந்தை இறந்த பிறகு 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த நிலத்துல மூளை முடுக்கெல்லாம் விடாம தேடுனாங்க. ஆனா புதையல் கிடைக்கல. ஆழமாக உழுதாங்க. புதையல் கிடைக்கும்னு இருந்தாங்க. ஆனால் எங்கேயும் புதையல் கிடைக்கல. ரொம்ப ஏமாற்றம் அடைந்த 4 பேரும் தோண்டிய நிலத்தில நெல் விதைகளை விதைச்சாங்க. அந்த வருடம் நிலம் ஆழமாக உழப்பட்டிருந்ததால பயிர் செழித்து வளர்ந்து எப்போதையும் விட மிகப்பெரிய அறுவடையை கொடுத்துச்சு. அதை பார்த்த 4 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பதான் அந்த 4 பேருக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சது. இதுதான் நம்ம அப்பா சொன்ன புதையல். நம்ம நிலத்துல புதைஞ்சிருந்த செல்வ வேற எதுவும் இல்ல, அது இந்த பெரிய அறுவடைதான் என புரிஞ்சது. அந்த நாள் முதலிருந்து அந்த 4 பேரு சோம்பலை விட்டுட்டு உழைப்பதையே உண்மையான புதையலா கருதி ஒற்றுமையா வாழ்ந்தாங்க.